உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் ஒரு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். இன்றைக்கு தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சி நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழில் விரவி இருக்கக்கூடிய பிற மொழி சொற்களை நாம் அறிவதற்காக நமது மொழியை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சியாகும். தொடர்ந்து நடைபெற்று வருகிற இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நெறியாள்கை செய்து ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருப்பவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். அம்மையாருடைய தமிழ் பற்று, தமிழ் ஆர்வம் என்பது மிகவும் போற்றுதற்குரியது. தூய தமிழில் பேசுவதை, எழுதுவதை மிகுந்த ஆர்வத்தோடு செயலாற்றிக் கொண்டிருப்பவர் அம்மையார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதும், தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் மூலமாக பலரையும் இணைப்பதும், அவர்களுக்கெல்லாம் நல்ல தமிழ் பேச ஒரு பயிற்சி அளிப்பதும் மிகவும் போற்றுதற்குரிய செயலாகவே நாம் பார்க்க வேண்டும். காலந்தோறும் யாரேனும் ஒருவர் தமிழ் மொழியை செம்மைப்படுத்துவதற்காக சிறப்பாக அதை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக தங்களுடைய வாழ்வின் பெரும் நேரத்தை செலவிடுகிறார்கள். அது போன்ற ஒரு வரிசையிலே எதிர்காலத்தில் நிச்சயமாக பேசப்படக்கூடியவராக, வைக்கப்படக்கூடியவராக திகழ்பவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம். அவர்களை நாம் போற்றுகிறோம், அவருடைய தமிழ் பற்றை பாராட்டுகிறோம், அவருடைய தமிழ் ஆர்வத்தை நாம் மெச்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளராக இருந்து சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக எண்ணற்ற இல்லத்தரசிகள் இணைந்திருக்கிறார்கள். இல்லத்தரசிகளை நல்ல தமிழில் பேச வைத்தால் அவருடைய பிள்ளைகள் பேசுவார்கள். அவர்கள் பிள்ளைகள் பேசினால் அவருடைய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அந்த பாதிப்புக்கு ஆளாவார்கள். அதன் மூலமாக அவர்களும் நல்ல தமிழ் பேச முயற்சிப்பார்கள் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. பாருங்கள், திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளராகவும் இதை வலைவொலியிலே பதிவேற்றம் செய்யக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய சிறப்பான பல செயல்களை செய்து வருகிறார்கள். இப்போது நிகழ்ச்சி தொடங்குகிறது. உங்களை வாழ்த்துகிறோம் அம்மா. தொடரட்டும் உங்கள் சிறப்பான முயற்சி. சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக இவற்றை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிற அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியை தமிழறிவு வானொலி வழியாக உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு கொண்டு சென்று கேட்கின்ற தமிழறிவு வானொலியுடைய ஜெர்மனியில் இயங்கக்கூடிய அந்த வானொலி இயக்குநராக இருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்லும். நன்றி, வணக்கம். ஐயா, அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். திங்களோடு தமிழோடு விளையாடு என்ற இந்த நிகழ்வு தொடர்ந்து வாரம் திங்கட்கிழமைகளில் நடந்து வருகிறது. இதில் தமிழ் ஆர்வலர்கள் சிறப்பாக பங்கு பெற்று தங்களுடைய பேச்சை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆர்வத்திற்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை நம்மோடு இணைந்து ஜெர்மன் தமிழருவி வானொலியும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் இதை சங்கத்தமிழ் வலைக்காட்சியின் மூலமாக கண்டும் வானொலியின் மூலமாக கேட்டும் பயன்பெறலாம். இதில் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடலாம், உங்களுடைய ஐயங்களையும் அதில் பதிவிடலாம். நீங்களும் இதை கேட்டு பங்கேற்று உங்களுடைய
தமிழ் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளலாம். இப்பொழுது இன்றைக்கு நம்மோடு தமிழோடு விளையாட இணைந்திருப்பவர் பால்தங்கம் அம்மா அவர்கள், சுகந்தி வீரமணிகண்டன் அவர்கள், ரமணி பாலசாமி அவர்கள். இவர்களெல்லாம் நம்முடைய தொடர் பங்கேற்பாளர்கள். தொடர்ந்து பங்கேற்று சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வழக்கம் போல் ஒவ்வொருவருக்கும் 6 சுற்றுகள்ல கேள்விகள்ல வினாக்கள் வினவப்படும். முதல் சுற்றாக அந்தாதி சுற்று. இதில் ஒரு சொல் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த சொல்லின் இறுதி எழுத்தை வைத்து அடுத்த சொல்லை தொடங்க வேண்டும். இப்படி தொடர்ந்து எத்தனை சொற்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அடுத்ததாக ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வெவ்வேறு சொற்களை அவர்கள் சொல்ல வேண்டும். அடுத்து மூன்றாவதாக தொழில்நுட்ப சொற்கள். இந்த சுற்று சரியாக சொல்லிவிடுகிறார்கள். நம்ம எத்தனை சொல் கொடுத்தாலும் தொழில்நுட்ப சொற்கள் இப்ப மீண்டும் மீண்டும் கேட்டு அவர்களுக்கு பழக்கத்துல வந்துருச்சு. அதை அருமையா சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆங்கில சொற்கள். நாம் சொல்லக்கூடிய ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை அவர்கள் சொல்ல வேண்டும். அடுத்தது பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லை சொல்லணும். இறுதியாக அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்த. அந்த கலந்துரையாடல்ல இருக்கும் பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்களை தவிர்த்து அதற்கு நிகரான தமிழ் சொல்லை சொல்லி அவர்கள் விடையளிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கும் 6 சுற்றுகள் கொடுக்கப்படும். அதில் சிறப்பாக தமிழோடு விளையாடி தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தலாம். புதிதாக பல சொற்களை கற்றுக்கொள்ளலாம். இதில் பிழை என்று எதுவும் இல்லை. உங்களுடைய பங்களிப்பு தான் முக்கியம். வாரந்தோறும் சிறப்பாக பங்கெடுக்கும் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது முதலாவதாக நம்மோடு விளையாட இணைந்திருப்பவர் பால்தங்கம் அம்மா அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். முதல் சுற்றாக அவர்களுக்கு அந்தாதி சுற்று. அந்தாதி சுற்றில் அவருக்கு கொடுக்கப்படும் சொல் அத்தி. தீ அப்படிங்கிற சொல்ல சொல்லுங்கம்மா. திங்கள். திங்கள். கால சொல்லுங்க. கடுகு. கடுகு. பூல சொல்லுங்க. குதிரையா? சரி. தீல சொல்லுங்க. தின்பண்டம். தின்பண்டம். மாலை சொல்லுங்க. மதி. மதி. தீல சொல்லுங்க. திரவியம். திரவியம். அடுத்தது வீல சொல்லுங்க. விடுதலை. விடுதலை. தால சொல்லுங்க. தமிழ். தமிழ். மீல சொல்லுங்க. மிட்டாய். 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 சரி, திருப்பி மீல சொல்லுங்க. மீல ஒரு சொல். அருமையா விளையாடிட்டு வந்திருக்கீங்க. அத்தின்னு சொன்னதுக்கு திங்கள், கடுகு, குதிரை, தின்பண்டம், மதி, திரவியம், விடுதலை, தமிழ், அப்புறம் மிட்டாய். சரி, மிட்டாயோட முடிச்சுக்கலாமா? இனிப்பா முடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 9 சொற்கள் சொல்லியிருக்கீங்க. அருமையம்மா, சிறப்பாக அந்தாதி சுற்று விளையாடுனீங்க. ரொம்ப நிதானமாக சிந்தித்து நல்ல அடுத்தடுத்த சொற்கள் சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக உங்களுக்கான ஒரு பொருட்பன்மொழி ஆகாயம். ஆகாயம் என்ற சொல்லுக்கான அதை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் என்னன்னு சொல்லுங்க. வானம். வானம். படுக்கை. படுக்கையா? விண்படுக்கை. விண்ன்றது வானத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். அடுத்தது வானம், விண், வேறு சொல். ஓரெழுத்து ஒரு மொழியில கூட இருக்கு. ஓரெழுத்து வானத்தை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து என்னது? நம்ம கவிதையில கூட கவிதை போட்டி கூட வச்சாங்கல்ல, ஓரெழுத்து ஒரு மொழியில கவிதை எழுத சொல்லி. அதுல வந்துச்சேங்கம்மா, கொடுத்திருந்தாங்களே. மீ. மீ அப்படிங்கிறது ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. நெடில். மீ அப்படிங்கிறது ஆகாயத்தை குறிக்கக்கூடிய சொல். அதே மாதிரி வெளி. விண்வெளி. அது வானத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அம்பரம். அம்பரம் அப்படிங்கிறதும் வானத்தை குறிக்கக்கூடிய சொல். மாதிரி வாயு மண்டலம், அதுவும் வானை குறிக்கக்கூடிய சொல் தான். ககனம், அதான தமிழ் சொல்லா அப்படிங்கிறது தெரியல. ககனம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு, ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. ரூபம். ரூபம்.
ஆக மொத்தம் வந்து ஆகாயம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் என்ன அப்படின்னா மீ, விண், வானம், வாயுமண்டலம், வெளி, அம்பரம் இதெல்லாம் வானத்தை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். சிறப்பு. இப்ப அடுத்ததாக உங்களுக்கு வந்து தொழில்நுட்ப சொற்கள். தொழில்நுட்ப சொற்கள் வந்து உங்களுக்கு கேட்டு கேட்டு ரொம்ப எளிதா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால எது கேட்டாலும் சொல்லிடுவீங்க. சிசிடிவி என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? மறைகாணி. மறைகாணி. சிறப்பு. வைஃபை என்பதற்கான தமிழ் சொல்? ஊடலை. ஊடலை இல்ல. ஊடலைன்றது என்னது? ஊடலைன்றது வந்து ப்ளூடூத் தான் ஊடலை. வைஃபை வந்து என்ன அலை? முயற்சி பண்ணுங்க. வைஃபை என்ன அலை? வைஃபைனா அருகலை. அருகலை. விசாட். விசாட் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? விசாட்னா அளாவி. அளாவி. சிறப்பு சிறப்புங்கம்மா. இன்னும் உங்களுக்கு சொல்ல சொல்ல வந்துரும் தொழில்நுட்ப சொற்கள். அடுத்ததா உங்களுக்கான ஆங்கில சொற்கள். கோட் ஸ்டாண்ட் என்பதற்கான தமிழ் சொல்? சட்டை தாங்கி. சட்டை தாங்கி. சிறப்பு சிறப்பு. பேக்கரி என்பதற்கான தமிழ் சொல்? அட. பேக்கரி. அன்னைக்கு கூட வந்தது. அடை. அடுமனை. அடுமனை. அடுமனை அதுதான் பேக்கரி என்பதற்கான தமிழ் சொல். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்பதற்கான தமிழ் சொல்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். மளிகை கடை, பலசரக்கு கடை. அதான் அதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னா? பண்டகசாலை. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. பல்பொருள் அங்காடி. பொருள் அங்காடி. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அப்படின்னா பல்பொருள் அங்காடி, அதுதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். ஒர்க் ஷாப் அப்படின்றதுக்கான தமிழ் சொல்ல நாங்க? பணியகம். இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லுங்க. ஒர்க் ஷாப்னா? பட்டறை. பட்டறை அதுதான் ஒர்க் ஷாப். சிறப்பு சிறப்பான முயற்சிங்கம்மா. இப்போ வந்து நம்ம பிறமொழி சொற்கள். இது வந்து நம்மளுடைய தமிழ் சொல் மாதிரியே இருக்கும். நம்ம அன்றாட வந்து வழக்குல வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. விடம். விஷம் அப்படிங்கிறோம்ல. விஷம் அது விடம்னு சொன்னாலும் அது வந்து பிறமொழி சொல் தான். நஞ்சு. சிறப்பு சிறப்பு. வருடம். ஆண்டு. ஆண்டு. சிறப்பு. மாதம். மாதம்ன்றது தமிழ் சொல் கிடையாது. ஆனா நம்ம அன்றாடம் அததான் வந்து நம்ம சொல்றோம். இந்த மாதம் அந்த மாதம்னு. அது என்ன மாதம்? இது வந்து என்ன மாதம்? இப்ப என்ன மாதம் தொடங்க போகுது அடுத்தது? மார்கழி. மார்கழி. என்னது? திங்கள். திங்கள். இப்ப நடக்கிறது கார்த்திகை. அடுத்து மார்கழி தொடங்க போது மார்கழி திங்கள். மார்கழி மாதம்னா மார்கழி திங்கள். சிறப்பு சிறப்புங்கம்மா. அருமையா வந்து பிறமொழி சொற்களுக்கு சிறப்பான தமிழ் சொற்களை சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கான கலந்துரையாடல். உங்க பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா? இல்ல அவங்களால எதுவும் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கா? அண்டைய அயலாரோடு உறவு சுமூகமாகவே இருக்கிறது. அவர்கள் எங்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுப்பதோடு எங்களுக்கு உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள். சிறப்பான அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் ஒரு சொல் சொன்னேன். அதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? அனுசரித்து போகிறார்கள். சரணையும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இணக்கமாக. உங்களோடு இணக்கமாக இருக்கிறார்களா? உங்கள் அண்டை வீட்டார்கள் வந்து உங்களோடு இணக்கமாக இருக்கிறார்களா அப்படின்றதுதான் இணக்கம். அப்படின்றத அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கான சரியான தமிழ் சொல். சிறப்பு சிறப்பாக விடையை கொடுத்தீங்க. அருமைமா அருமை. இப்போ வந்து ரெய்னி சீசன்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மழைனால அது வந்து அதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி வந்து அந்த எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? மழை காலத்துல அரையாண்டு தேர்வுக்கு அட்டவணை கொடுத்து விட்டார்கள்.
பரீட்சைகளும் தேர்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால் எந்த கெடுதலும் நிகழவில்லை மழைக்காலத்தால். மாணவர்கள் இதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை ஃபேஸ் பண்றாங்க? அருமையாக அருமையாக கையாளுகிறார்கள், எதிர்கொள்கிறார்கள். ஃபேஸ் பண்றது எதிர்கொள்கிறார்கள். சிறப்பு சிறப்புங்கம்மா. இப்போ வந்து அரையாண்டு அட்டவணை கொடுத்திருக்கிறது வந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. மழையினால எதுவும் பாதிப்பு இப்போ வரைக்கும் இல்லை. அதை மாணவர்கள் வந்து சிறப்பாகவே எதிர்கொள்கிறார். சிறப்பு சிறப்பான பதில். அடுத்ததா உங்களுக்கான வினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம கிட்ஸுக்கு சொல்றோம்ல, அத வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வந்து இப்ப சொல்றது வேஸ்ட்னு நினைக்கிறீங்க? நீதி போதனை வகுப்புகள் என்றும் நன்மையாகத்தான் முடியும். இன்று உள்ள மாணவர்களும் அதற்கு கீழ்ப்படிவார்கள் என்றே நான் எண்ணுகிறேன். நீதி போதனைன்றது தமிழ் சொல்ல, நீதி கதைகள், நான் மாரல் ஸ்டோரிஸ்ன்னு சொன்னேன். நீதி கதைகள் வந்து இன்றைக்கு குழந்தைகளுக்கு நம்ம சொல்றோம், அதை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சிறப்பு சிறப்புங்கம்மா. பால் தங்கம்மா, இன்னைக்கு வந்து அருமையா நீங்க 6 சுற்றும் வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமா சிந்திச்சு சிறப்பா வந்து விடையளிச்சீங்க. சிறப்பான பங்களிப்பு. சிறப்புங்கம்மா, பாராட்டுக்கள். இது போல தொடர்ந்து பங்கெடுத்துக்கோங்க. இதை நம்முடைய வலைக்காட்சியிலையும் கேளுங்க. அதுல உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்துல பதிவிடுங்க. ஜெர்மன் தமிழறிவு வானொலி மூலமாகவும் இதை கேட்டு நீங்கள் வந்து மகிழலாம். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு இதை வந்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அதில் வந்து பதிவிடுங்கள். சிறப்பு அம்மா. நம்மோட பால் தங்கம் அம்மா மிகவும் சிறப்பாக விளையாடினார்கள். இப்பொழுது அடுத்ததாக நம்மோடு விளையாடவிருப்பவர் சுகந்தி வீரமணிகண்டன் அவர்கள். வாருங்கள் அம்மா. இவர்கள் வந்து நம்முடைய சிறார் பூங்காவில் இருக்கக்கூடிய யோகாஸ்ரீ அவர்களின் அம்மா. யோகாஸ்ரீயும் சிறார் பூங்காவில் சிறப்பாக பங்களிப்பை தந்து கொண்டிருப்பவர். சுகந்தி அம்மாவும் நம்மோடு தொடர்ந்து தமிழோடு விளையாடி கொண்டிருக்கிறார். இப்போ அடுத்ததாக அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. உங்களுக்கான வணக்கம். உங்களுக்கான முதல் சுற்று அந்தாதி சுற்று. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் வந்து விருது. துப்பாக்கி. துப்பாக்கி. துப்பாக்கியா? சரி, துப்பாக்கி. கீழே கிராம்பு. பூல. புடவை. 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 வைதேகி. வைதேகியா? சரி, கீழே சொல்லுங்க. துப்பாக்கி, கிராம்பு, புடவை, வைதேகி சொல்லிருக்கீங்க. கீழே சொல்லுங்க அடுத்த சொல்லு. கிளி. கிளி. கீழே தான் சொல்லணும். இளமை. இளமை. அப்போ மயில சொல்லுங்க. இல்ல மை பீச்சு. மை பீச்சு. மை பீச்சு. சூல சொல்லுங்க. சூறாவளி. சூறாவளி. குரில். குரில். குரில்ல சொல்லுங்க. சுண்ணாம்பு. சுண்ணாம்பு. பூல சொல்லுங்க. குரில். புறா. புறா. அப்ப மீண்டும் பூ. ஒரு சொல் சொல்லுங்க பூலைய. புறா சொல்லி. புலி. சிறப்பு சிறப்புங்கம்மா. 10 சொல் சொல்லிட்டீங்க. நீங்க வந்து சொல்லும் போது எப்பவுமே வந்து சமையலர்ல நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள்லாம் அழகா சொல்லிடுறீங்க. கடுகு, மிளகு, இன்னைக்கு கிராம்பு வந்துருச்சு. நமக்கு வந்து உடனடியாக நினைவுக்கு வரக்கூடியது இதுவாகதான் இருக்கு. நம்ம வந்து பயன்பாட்டுல இருக்கக்கூடியது. சிறப்பு சிறப்பான முயற்சி. அருமையான சொற்கள்லாம் சொன்னீங்க. துப்பாக்கி, கிராம்பு, புடவை, வைதேகி, கிளி, இளமை, மைவீச்சு, சுண்ணாம்பு, புறா, புலி. சிறப்பு சிறப்பு. அந்தாதி சுற்றுல வந்து தமிழ் சொற்கள் நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ 10 சொற்கள் சொல்லியிருக்காங்க. பால் தங்கம் அம்மாவும் சொன்னாங்க. இதுல வந்து எதெல்லாம் வந்து தமிழ் சொல் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கருத்து பெட்டகத்துல பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை நாங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஏதேனும் ஐயம் இருந்தாலும் நீங்க அதுல வந்து பதிவிடலாம். சிறப்பு பாராட்டுக்கள் சுகந்தி அம்மா. இப்போ அடுத்ததாக உங்களுக்கான சுற்று வந்து ஒரு பொருட்பன்மொழி. உங்களுக்கான சொல் வந்து கப்பல். கப்பல் என்பதை குறிக்கக்கூடிய இல்ல அந்த பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள் என்னென்ன சொல்லுங்க. கப்பல். கப்பலுக்கு வந்து நம்ம வேற என்ன சொல் சொல்லுவோம்?
குறிசி குறிசில் என்னங்கம்மா? பரிசல் 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 வந்து கப்பலை குறிக்காது. பரிசல்ன்றது அது ஒரு வகையான இது. கப்பலை குறிக்கக்கூடிய வேறு சொல் என்ன? கப்பல். கப்பலை குறிக்கிறது வந்து பாடல்கள்ல கூட நம்ம கேட்போம். நாவாய். நாவாய் அப்படிங்கிறது நாவாய் படகு 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 நாவாய் படகு அம்பி. அம்பின்னு ஒரு சொல் இருக்கு, கப்பலை குறிக்கக்கூடிய சொல். அம்பி படகு நாவாய். பங்கம். பங்கம் அப்படிங்கிறது கப்பலை குறிக்கக்கூடிய சொல். வங்கம் வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாமே வந்து கப்பலை குறிக்கக்கூடிய சொல் தான். சிறப்பு, சிறப்பான முயற்சியம்மா, அருமையா சொன்னீங்க, சிறப்பு, பாராட்டுக்கள். இப்ப அடுத்ததாக உங்களுக்கு தொழில்நுட்ப சொற்கள். இது கேட்ட உடனே வந்து நீங்க உடனே பதில் சொல்லிடுவீங்க, கேள்வி கேட்கறது கூட இல்லாம. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பழக்கப்பட்டு போச்சு. சிறப்பு. கேட்ஜெட் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? பொறிகை பொறிகை. சிறப்பு சிறப்பு. கேட்ஜெட் அப்படின்னா வந்து பொறிகை. சைபர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? மின்வெளி விண்வெளி. சிறப்பு சிறப்பு. எல்இடி. எல்இடி என்பதற்கான தமிழ் சொல்? ஒளிர்வு முனை ஒளிர்வி முனை. ஒளிர்வி முனை ஒளிர்வு முனை என்பதற்கான தமிழ் சொல். சிறப்பு சிறப்பு. மாடர்ன் ஆர்ட் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்க? என்னம்மா? மாடர்ன் ஆர்ட். இப்போ ஆங்கில சொல், அதற்கு நிகரான தமிழ் சொல் சொல்லணும். மாடர்ன் ஆர்ட் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன? நவீன கலை. நவீன கலையா? இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லுங்க, என்ன கிடையாது? ஆர்ட்னா ஆர்ட் என்னன்னு சொல்லுவீங்க? ஆர்ட்னா கலை. ஆர்ட் ஓவியம். நவீன ஓவியம். நவீன ஓவியம். சிறப்பு, அருமையா சொன்னீங்க, சிறப்புமா. ஓஷன் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப அந்த ஓஷன் அப்படின்றத குறிக்கக்கூடிய சொல் என்னது தமிழ்? பெருங்கடல். பெருங்கடல். சிறப்பு சிறப்பு. அதான் ஓஷன் என்பதை குறிக்கக்கூடிய தமிழ் சொல். சிறப்பு. மெரைன் டெக்னாலஜி என்பதற்கான தமிழ் சொல் என்னங்க? கப்பல் தொழில்நுட்பம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆங்கில சொற்களுக்கு சிறப்பான தமிழ் சொல். அருமையுமா, பாராட்டுக்கள், சிறப்பான பங்களிப்பு. இப்ப அடுத்ததாக உங்களுக்கான பிறமொழி சொற்கள். கமலம் அப்படிங்கிறதுக்கான பிறமொழி சொல் என்னங்க? தாமரை. தாமரை. சிறப்பு சிறப்பு. தாமரை. இதற்கான தமிழ் சொல் வந்து தாமரை. சக்கரம். சக்கரம் என்பதற்கான தமிழ் சொல்? சக்கரம் நம்ம சொல்றோம், ஆனா அது தமிழ் சொல் கிடையாது. அது என்னது? எதை வந்து நம்ம சக்கரம்னு சொல்றோம்? அது என்ன? அதனுடைய பயன்பாடு? சக்கரம் வந்து என்ன செய்யும்? அதை யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்ச சக்கரமுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றது. சுற்றும் பலகை. சுற்றுறதுக்கு வேற என்ன? சுழலும் சுழல்றது எல்லாம் அது இப்படி இருந்தாலும் அது சுற்றுறதுதான். ஆனா சக்கரம் வந்து இப்படிதானே என்ன செய்யும்? எப்படி ஓடும் சக்கரம்? உருண்டு ஓடும். அப்ப அதை என்ன சொல்லலாம்? என்ன? உருளை. உருளை அப்படின்னு ஒரு சொல். அதுதான் வந்து சக்கரம் அப்படிங்கிறது. உருளை. சிறப்பு சிறப்பு. சாவி. சாவி என்பதற்கான தமிழ் சொல்? திறவுகோல். திறவுகோல். சிறப்பு சிறப்பு. அருமை சுகந்தியம்மா, அருமையா வந்து எல்லா சொற்களுக்கும் முயற்சி பண்ணி அதற்கு நிகரான தமிழ் சொல்ல சொன்னீங்க. சிறப்பு. நாளுக்கு நாள் வந்து நீங்க நல்லா வந்து உங்களுடைய மொழி வந்து சிறப்படைஞ்சிட்டு இருக்குன்னு இதுல இருந்து தெரியுது. உங்களுக்குமே அது தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து வந்து உங்களுக்கான கலந்துரையாடல். கலந்துரையாடல் கேட்கலாமா? சிறப்பு. இப்போ வந்து ஷிப்யார்டுல வந்து
ஷிப் எல்லாம் நிக்குது. அங்க வந்து sailors எல்லாம் வந்து எப்பயாவது தான் வந்து இதுக்கு கரைக்கு வந்துட்டு போவாங்க. அவங்களுடைய லைஃப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கப்பல் தளங்களில் வேலை பார்க்கும் கப்பல் ஊழியர்கள் சில சமயங்கள் தான் தரைக்கு வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை சற்று கடினம் தான். சிறப்பான முயற்சிங்கம்மா. ஷிப்யார்டுன்றது வந்து கப்பல் தளம். அதுல வந்து வேலை கப்பல் ஊழியர்ன்றதோட செயலர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான சொல் என்ன அப்படின்னா மாலுமி. தரைன்னு சொன்னீங்க. தரைன்றதோட கரை, அது வந்து கடற்கரை தானே. கரைக்கு வந்து எப்பயாவதுதான் வந்து வர்றாங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறை வந்து சற்று கடினமான வாழ்க்கை முறைதான். எப்பவாதான் அவங்களால ஊருக்குள்ள வர முடியுது. மீதி நேரம்லாம் கடல்ல கப்பல்ல தான் அவங்களுடைய பயணம் இருக்கு. சிறப்புங்க. சிறப்பான விடை. இப்போ இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, என்ன சொல்றது, கல்லு இதுல எல்லாம் வந்து அகலாய்வு எல்லாம் பண்ணும் போது உங்களுக்கு அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பழைய இதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து எவ்வளவு ஆண்டுகள் பழமையானதுன்னு எப்படி வந்து அவங்க டிடெக்ட் பண்றாங்க? தொல்லியல் ஆய்வு பழங்காலத்தில் இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து தொல்லியல் ஆய்வுகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள், அதான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டுகளுடைய வயதை வந்து எப்படி வந்து அவங்க வந்து கணிக்கிறாங்க, எப்படி டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்ல அதை கணிக்கிறார்கள் அப்படின்னு. சிறப்புங்கம்மா. உங்களுக்கு 3 கேட்டுட்டேனா? கலந்துரையாடல் 2 தான் கேட்டேனா? 2 கேட்டீங்கம்மா. 2 தான் கேட்டேனா? சிறப்பு. இப்போ சம்மர் வெக்கேஷன்லாம் வந்து லாங் லீவா இருக்கு நமக்கு. ஆனா வந்து இப்ப அதை விட ரெய்னி ஹாலிடேஸ் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும் போல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தற்போது உள்ள காலகட்டத்தில் கோடை கால விடுமுறையை விட மழைக்கால விடுமுறை அதிகமாக இருக்கிறது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதிகமா இருக்கு, அதைத்தான் நான் சொல்றேன். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கோடை விடுமுறையோட இப்போ வந்து மழைக்கால விடுமுறை அதிகமாகி போச்சு. மிகுதியாக குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் நோய் எதுவும் ஏற்படாமல் தடுப்பதற்கு ஒரு நல்ல வழிதான் இது. ஏன்னா மழைக்காலங்களில் அதிகமாக சளி, காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படும். விடுமுறை அளிப்பதால் குழந்தைகள் வீட்டிலே இருப்பது நமக்கு நன்மைதான் அளிக்கிறது. சிறப்புங்கம்மா. அருமையான விடை. அதுதான், விடுமுறை விடுறது வந்து நம்மளுடைய பாதுகாப்பு கருதி தான். அதனால அப்ப மழையில வந்து விளையாடாம நம்ம பாதுகாப்பா இருக்கிறது நம்மளுடைய சிறப்புங்கம்மா. சிறப்பான முயற்சி. முதல் சுற்றுல இருந்து 6 சுற்று வரைக்கும் வந்து உங்களால முடிந்தவரை முயற்சி செய்து எல்லா சொற்களுக்கும் நிகரான தமிழ் சொல்லை சொன்னீங்க. சிறப்பு, பாராட்டுகள் அம்மா. உங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து தாருங்கள். அது போல உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியின் கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். நம்முடைய ஜெர்மன் தமிழறிவு வானொலியும் இதை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி அம்மா. இப்ப அடுத்ததாக வந்து நன்றி. அடுத்ததாக நம்மோடு விளையாட இணைந்திருப்பவர் ரமணி பாலசாமி அம்மாக்கள். வாங்க ரமணி அம்மா. ரமணி அம்மா அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். உங்களுக்கான முதல் சுற்று. வணக்கம். உங்களுக்கான முதல் சுற்று வந்து அந்தாதி சுற்று. அதற்கு உங்களுக்கான சொல் வந்து குருவி. வீல சொல்லுங்க. குருவி. வி அப்படிங்கறதுல சொல்லுங்க. பறவை. வீல சொல்லணும். அந்தாதி சுற்று எந்த சொல்லணும்? குருவி வீல முடியுதுல, வீல சொல்லுங்க. அடுத்த சொல் வித்தை. தைல சொல்லுங்க. கைதி. தைல சொல்லணும். வித்தைனா தைல தானே முடிச்சிருக்கீங்க. தைத்திங்கள். கால சொல்லுங்க. கடமை. மயில சொல்லுங்க. மைதானம்.
மைதானம். மைதானம் அப்படிங்கிறது தமிழ் சொல்லா? நம்ம பங்கேற்பாளர் பார்வையாளர்களை கேட்போம். மைதானம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல்லா? நீங்க வந்து கருத்து பெட்டகத்துல உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்கள். அடுத்த சொல் மாலை சொல்லுங்கம்மா. மனைவி. மனைவி. வீல சொல்லுங்க. வீடு. குரில். குரில். மனைவினா குரில் தானே? வீல சொல்லுங்க. விகாரம். விகாரம். மாலை சொல்லுங்க. மக்கள். மக்கள். காலை சொல்லுங்க. கந்தை. கந்தையா? சரி, திருப்பி தை. தையில சொல்லுங்க. குருவி சொன்னதுக்கு வித்தை. தை திங்கள் சொல்லிருக்கீங்க. கடமை, மைதானம் சொன்னீங்க. மனைவி, விகாரம், மக்கள், கந்தை. இப்போ தையில தையலகம். தையலகம். மாலை சொல்லுங்க. மன்றம். மன்றம். மீண்டும் மாசு. குரில். மன்றம்னா குறில்ல சொல்லணும். மாசுன்னா நெடில்ல. குறில. மகவு. மகவு. சரி, சிறப்பு சிறப்பு. நீங்க 10 சொற்கள் சொல்லிட்டீங்க. குருவி சொன்னதுக்கு வித்தை, தைத்திங்கள், கடமை, மைதானம், மனைவி, விகாரம், மக்கள், தந்தை, தையலகம், மன்றம், மகவு. சிறப்பு சிறப்புங்கம்மா. சிறப்பான பங்களிப்பு உங்களுக்கு கொடுத்து அதை தொடர்ந்து அந்தாதி சொற்களாக சிறப்பாக சொல்லி விளையாடினீர்கள். இப்ப அடுத்ததா உங்களுக்கான 2வது சுற்று வந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரு சொல்ல அதே பொருளை தரக்கூடிய வேறு வேறு சொற்கள் சொல்லணும். உங்களுக்கு வந்து சக்கரம். சக்கரம்ன்றது தமிழ் சொல் இல்ல. அதற்கான அதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள், தமிழ் சொற்கள், அதற்கு நிகரான சொற்கள் சொல்லுங்க. சுழல். சுழலா? சுழல்ன்றது சக்கரத்தை குறிக்குமா? குறிக்காது. சுழல்ன்றது வந்து சுழலி. சுழலி. சுழலியா? சுழலின்றது வந்து சக்கரத்தை குறிக்குமான்னு எனக்கு தெரியல. வேற இப்ப சுகந்தி அம்மா கேட்கும் போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சொன்னேன் நான். அதுக்கு எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் சொல் என்ன? சக்கரம் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். எப்படி போகுது வண்டியில சக்கரம்? சுழலும். சுழலுவது வேற. வேற என்ன செய்யுது? எப்படி ஓடுது? உருண்டை ஓடுது. உருண்டை. உருளை. சுழல் உருண்டை. உருளைதான். உருளைதான் சக்கரம்ன்றதுக்கான தமிழ் சொல். அதை குறிக்கக்கூடிய வேறு என்ன சொல்லுங்க? உருளை தவிர வேற. உருண்டை. உருளை சொல்லலாம். அதே உருளின்னு சொல்லலாம். உருளை. உருண்டை. உருண்டை இல்ல, உருளை, உருளி. அதெல்லாம் தான் சக்கரத்தை குறிக்கக்கூடியது. உந்தி அதுவும் வந்து சக்கரத்தை குறிக்கக்கூடியதுதான். உந்து செல்வதனால். ஆழி. ஆழி அப்படின்றதும் சக்கரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்புறம் வந்து சகடக்கால் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. சக்கரத்தை குறிக்கக்கூடிய சொல். சகடக்கால் அப்படின்றதும் சக்கரத்தை தான் குறிக்குது. சகடை, சகடி, சகடம், சில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சக்கரத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். ஆனா சக்கரம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. அதற்கு நிகரான சொல் வந்து என்னன்னு உருளை. சிறப்பு. சிறப்பான முயற்சி. இப்போ அடுத்ததாக உங்களுக்கான சொல் வந்து தொழில்நுட்ப சொற்று. தொழில்நுட்ப சொற்கள். அதற்கு உங்களுக்கான சொல் வந்து மெசஞ்சர். மெசஞ்சர் அப்படின்னு இருக்கு அந்த செயலிக்கு. தட்டச்சுன்றது டைப் ரைட்டிங். அதுதான் தட்டச்சுன்னு சொல்லுவோம். மெசஞ்சர். மெசஞ்சர் செயலி ஒண்ணு இருக்கு. அதற்கான தமிழ் சொல் பற்றியம். 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 பற்றியம்.
சிறப்பு சிறப்பு. அதுதான் பற்றியம் அப்படிங்கிறது தான் அதற்கான தமிழ் சொல். கேலரி என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? எதுமா? கேலரி. நீங்க எடுக்கக்கூடிய புகைப்படம் அதுலதான் போய் வந்து வன்தட்டு. வன்தட்டு. கேலரி. வன்தட்டு இல்ல, கேலரி. வன்தட்டுன்றது வந்து கேலரி. களரி. கேலரி என்பதற்கான தமிழ் சொல் கலரி. களரி. தம் டிரைவ். தம் டிரைவ் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? எதுங்கம்மா? தம் டிரைவ். தம் டிரைவ். தம் டிரைவ். தம்புன்றது என்னது? தம் டிரைவ். தம் டிரைவ். விரலி. அதுதான் தம் டிரைவ். விரலி. 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 சிறப்பு சிறப்பு. மறந்து மறந்து போகுது. அதுக்குதான் மீண்டும் மீண்டும் அதே சொற்களை வந்து கேட்கறது சிறப்பு. தொழில்நுட்ப அருமையா முயற்சி பண்ணி சொன்னீங்கன்னா இப்ப அடுத்து உங்களுக்கு வந்து ஆங்கில சொற்கள் கொடுக்கப்படும். அதற்கான தமிழ் சொற்கள் நீங்க சொல்லணும். அக்ரோ சென்டர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன? அக்ரோ சென்டர். என்னம்மா? அக்ரோ என்னம்மா? சென்டர். அக்ரோ சென்டர். அட்ரஸ் சென்டர். அட்ரஸ் சென்டர். சென்டர்னா என்னது? அக்ரோனா அது எது தொடர்பானது? நிலையம். சென்டர்னா நிலையம். வேற வேறு சொல். அக்ரோன்றது எது தொடர்பானது? அக்ரிகல்ச்சர்ன்றோம்ல, அதனுடைய சுருக்கம் தான் அக்ரோ. அப்ப அதற்கு என்ன தமிழ் சொல்? அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதுதான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். அக்ரோ சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அக்ரோ சென்டர் அப்படின்னா வேளாண்மை. அக்ரோனா அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை. வேளாண்மை நடுவம். வேளாண்மை. நடுவம். வேளாண்மை நடுவம். வேளாண்மை நடுவம்னா அட்ரஸ் சென்டர். வேளாண்மை நடுவம். என்டர்பிரைசஸ் அப்படின்னு. என்டர்பிரைசஸ். என்டர்பிரைசஸ். இதேதான் நிலையம் மாதிரி. தொழில் முனையகம். அதான் என்டர்பிரைசஸ்ன்றது. தொழில் முனையகம். தொழில் முனையகம். தொழில் முனையகம். தொழில் முனையகம். பர்னிச்சர் மார்ட். பர்னிச்சர் மார்ட்னா என்ன? புரியல. பர்னிச்சர். பர்னிச்சர் மார்ட். பர்னிச்சரா? மரசாமான்கள். மரச்சாமான்ல அது சரியான தமிழ் சொல் என்ன? மார்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? பர்னிச்சர் மார்ட்னா? மார்ட்னா அங்காடி. பர்னிச்சர்னா அரைக்கலன். அரைக்கலன் அங்காடி. அதான் அரைக்கலன். அரைக்கலன்கள். சிறப்பு சிறப்புங்கம்மா. ஆங்கில சொற்களுக்கு சிறப்பான தமிழ் சொல். இப்போ அடுத்து உங்களுக்கான பிறமொழி சொல். நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இது தமிழ்னு நினைச்சு தமிழோட. அதற்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு சொல்லுங்க. ஜன்னல். ஜன்னல் இல்லைன்னா சன்னல் அப்படின்னு சொல்றோம். அதற்கான தமிழ் சொல். ஜன்னல். ஜன்னல்னா தமிழ் கிடையாது. அது ஜன்னல்ங்கும் போது அது எப்படி தமிழா இருக்கும்? ஜா வடமொழி. சன்னல். சன்னல்னு சொல்லாத. அந்த எழுத்து தமிழ் எழுத்த போட்டு சொல்றான். ஆனா அது தமிழ் சொல் இல்ல. அதற்கு நிகரான தமிழ் என்னன்னா சாளரம். சாளரம். அதுதான் சாளரம். அது தாழ்வாரத்துக்குள்ள சொல்லுவாங்க. தாழ்வாரம். சாளரம். உங்களுக்கு ஜன்னலுக்கான இன்னொரு பேர். அதாவது தமிழ் சொல் தான் வந்து சாளரம். பண்டிகை. அதற்கான தமிழ் சொல். திருவிழா. திருநாள். திருவிழா. திருநாள். திருநாள். பண்டிகை. திருநாள். ரயில். ரயில் என்பதற்கான தமிழ் சொல். இது எது? ரயில். ரயில். எதுமா? ரயில். ரயில் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன். ரயில். ரயில். ரயில்வே ஸ்டேஷனா? ரயில். புகை வண்டி. தொடர் வண்டி. ரயில் வண்டி இல்ல ரயில். புகை வண்டி. தொடர் வண்டி. தொடர் வண்டி அப்படின்னா அதற்கு நிகரான தமிழ் சொல் தொடர் வண்டி. ரயில்னு சொல்லும் போதே தெரியும். ரால வந்து நமக்கு தமிழ்ல வந்து சொற்கள் தொடங்காது. ரால டால இதெல்லாம் தொடங்குச்சுன்னா அதெல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது. ரயில் அது மாதிரி அப்படிலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் தமிழ்ல வந்து அந்த மாதிரி நம்ம ரால தொடங்கக்கூடிய சொற்கள். மாதிரி ரப்பர் சொற்கள் கிடையாது.
அதனால அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி வடமொழி நான் சொன்ன மாதிரி ஜன்னல் ஜான்லாம் சொல்றதெல்லாம் வந்து வடமொழி எழுத்து. அப்போ அதை சொல்லும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் இல்லை. சிறப்பு சிறப்பான முயற்சி. பிறமொழி சொற்களுக்கும் நிகரான தமிழ் சொற்கள் சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்து உங்களுக்கான கலந்துரையாடல். அதாவது இப்போ வந்து நம்ம வேஸ்ட் எல்லாம் கொண்டு போய் சீல தான் வந்து டம்ப் பண்றோம். அதனால அங்க இருக்கக்கூடிய மெரைன் அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்ல யூஸ் பண்ற எல்லாம் நம்ம சீல தான் கொண்டு போய் டம்ப் பண்றோம். அதனால அங்க இருக்கக்கூடிய மெரைன் அனிமல்ஸ் லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது, அஃபெக்ட் ஆகுது. அது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குப்பைகளை வெளியில் கொட்டுவதால் அங்கு குடியிருக்கும் மக்களுக்கு மிகவும் சொல்லுங்க நீங்க ஒரு வினா கேட்டா அதுல சொல்லக்கூடாது. நீங்க சொல்லப்பட்ட சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லி உங்களுடைய விடையை சொல்லணும். நான் இப்ப என்ன கேட்டேன், நம்ம வேஸ்ட் எல்லாம் கொண்டு போய் சீல டம்ப் பண்ணா அதனால அங்க இருக்கக்கூடிய மெரைன் அனிமல்ஸோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது. அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். வேஸ்டுக்கு என்ன? குப்பை, கழிவுகள், வீணான பொருள்கள், கழிவுகளை கொண்டு போய் நம்ம சீல டம்ப் பண்ணா, சீனா என்னது? தெருவில், சீனா தெருவா, கடல். எல்லா குப்பையும் கடைசியில எங்க போய் சேருது? மக்கறது மக்காது தான் கொண்டு போய் தள்ளுறாங்க. அப்போ வந்து கடல்ல சீல டம்ப் தான் அதுல கொண்டு போய் நம்ம அமுக்குறோம், கடல்ல போய் சேருது வச்சுக்கலாம். அப்ப இந்த கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து கடல்ல கொட்டும் பொழுது, அதுல போய் திணிக்கும் பொழுது என்ன ஆகுது? அங்க வாழக்கூடிய மெரைன் அனிமல்ஸ், அதுக்கு என்ன தமிழ் சொல்லுங்க? மெரைன், கடல்ல வாழும் உயிர்கள். சிறப்பு. மெரைன் அனிமல்ஸ் கடல் வாழ் உயிரினங்கள். அதனால நம்ம போய் கழிவுகளை அங்க வந்து கடல்ல கொண்டு போய் அடைக்கிறதுனால கடல் வாழ் உயிரினங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அதனால நம்ம வந்து எதற்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுல குப்பைகள் முடிந்த அளவு வந்து குப்பைகளை வந்து குறைக்கணும். மக்காத குப்பை பிரித்து போடணும். அதுதான் வந்து அரசாங்கத்துல இப்ப சொல்றாங்க, வீட்டுக்கு வந்து தனித்தனியா வாங்குறாங்க. ஏன்னா இப்ப நான் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில, கடல்ல இருக்கக்கூடிய ஆமைகளும் சரி, கடல்ல இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களும் அதற்கு மூக்குல வாயில எல்லாம் போய் அந்த பாலித்தீன் போய் அடைச்சிருக்கு உள்ள போய். அது பாவம் கடல்ல இருக்கு, அதுல கொண்டு போய் நம்ம இதை போடுறதுனால அது வயிற்றுக்குள்ள எல்லாம் இருந்து எடுக்கிறாங்க. அது வந்து ஆமையெல்லாம் வந்து சொன்ன மாதிரி 100 வருஷம் 200 வருஷம் அதற்கு வந்து நம்மளுடைய பாலித்தீனை போட்டு அதனுடைய ஆயுட்காலத்தையும் நம்ம வந்து குறைச்சிடுறோம், வீணாக்கிடுறோம். அதனால மனிதர்கள் நம்ம தான் வந்து இயற்கையை வந்து காப்பாற்றணும், மற்றதுக்கு எதுவும் வந்து துன்பம் விளைவிக்காம இருக்கணும். சிறப்புங்கம்மா. அடுத்து உங்களுக்கான இது, ஹார்பர்ல வந்து லைட் ஹவுஸ் இருக்கிறத பாக்குறது எவ்வளவு வந்து உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கு? உண்மையிலே ஹார்பர்னா என்னன்னு தெரியல. லைட் ஹவுஸ்னா என்ன சொல்லுங்க? லைட் ஹவுஸ்னா தெரியலையா? லைட் ஹவுஸ் தெரியுமா? அதுவும் தெரியலையா? சரி, வேற. கடற்கரையில திரையரங்க இல்ல, ஹார்பர்ன்றது வந்து துறைமுகம். கப்பல்லாம் வந்து நிக்குது இல்ல, கடற்கரை துறைமுகமா? சரி. ஹார்பர். துறைமுகத்தில் லைட் ஹவுஸ்ன்றது வந்து கலங்கரை விளக்கம். அது தெரியும், கலங்கரை விளக்கம். அதுதான் லைட் ஹவுஸ். அதுதான் கேட்டேன். ஹார்பர்ல லைட் ஹவுஸ்ல பாக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கும்? துறைமுகத்தில் கலங்கரை விளக்கம் வந்து நன்றாக பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? மிகவும் உற்சாகமாக இருக்கிறது, கொண்டாட்டமாக இருக்கிறது. சிறப்புங்கம்மா, சிறப்பான முயற்சி. பாராட்டுக்கள். சிறப்பு. வருஷம் கோர்ட்ல கேஸ் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து
அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுறலாமா? அடுத்த ஆண்டு வழக்கு மன்றத்தில் வழக்குகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால் அப்புறம் என்னமா, அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அவங்கள மன்னிச்சு விட்டு அவர்களிடம் சொல்லுங்க. வாக்குமூலம் உறுதிமொழி வாங்கி, அவர்களிடம் உறுதிமொழி வாங்கி தவறுகளை, தவறு தமிழ் சொல் கிடையாது, குற்றங்களை முயற்சி பண்ணுங்க. குற்றங்களை தடுப்பதற்கு வழி செய்ய வேண்டும். சிறப்பான முயற்சிங்கம்மா. அதாவது வாக்குமூலம்ன்றது வந்து வாய்மொழி சான்று. நான் என்ன கேட்டேன்னா, வருஷம் கோர்ட்ல அதிக கேஸ் வந்துட்டு இருக்கு. அதனால அவங்க கிட்ட குற்றவாளிகள்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு அவங்கள பனிஷ் பண்ணலாமா இல்ல மன்னிச்சிடலாமான்னு கேட்டேன். வருடம்ன்றதும் தமிழ் சொல் கிடையாது. ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் நீங்க சொன்ன மாதிரி ஆண்டுதோறும் வழக்குகள் வந்து அதிகம். அங்க அப்போ வந்து இந்த குற்றவாளிகள்ட்ட எல்லாம் வாக்குமூலம்ன்றதுக்கு வந்து வாய்மொழி சான்று அப்படின்றதுதான் தமிழ் சொல். வாய்மொழி சான்று வாங்கிட்டு தண்டனை வழங்கலாம், இல்லைன்னா அவர்களை மன்னிப்பு அப்படின்றது தமிழ் சொல் இல்ல, பொறுத்து கொள்ளலாம், பொறுத்தொருள்கன்னு சொல்றோம்ல, அதுதான். அவர்களை வந்து பொறுத்து கொள்ளலாம். இதுதான் நாட்டுல வந்து கிரைம், குற்றம் வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. சிறப்புங்கம்மா, சிறப்பான முயற்சி. 6 சுற்றுகளும் வந்து சிறப்பாக விளையாடுனீங்க. சிறப்பு பாராட்டுக்கள். இப்போ இதுல இன்றைக்கு வந்து விளையாடினவங்க 3 பேரும் அருமையா விளையாடினாங்க. இதுல எந்தெந்த சொற்கள்லாம் வந்து பிறமொழி சொற்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கவங்க பார்வையாளர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வந்து சங்கத்தமிழ் வலைக்காட்சியின் கருத்து பெட்டகத்துல அதை வந்து நீங்க பதிவிடலாம். உங்களுக்கு வேற எதுவும் ஐயங்கள் இருந்தாலும் வந்து அதை தெரிவிக்கலாம். அது மாதிரி ஒரு பொருட்பன்மொழியில கேட்கப்பட்ட சொற்களுக்கு அவர்கள் சொன்னது தவிர அந்த பொருளே வரக்கூடிய வேறு சொல் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து பதிவிடலாம். அது போல உங்களுடைய ஐயங்களையும் அதில் வந்து பதிவிடலாம். இந்த நிகழ்வில், இன்றைய நிகழ்வில் பயன்படுத்தப்பட்ட பிறமொழி சொற்கள் இருந்தால் அதையும் நீங்க வந்து சுட்டி காட்டலாம். அது இன்னும் இந்த நிகழ்வு சிறப்பாக வருவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். நானும் வந்து தமிழ் பேசதான் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழை கற்றுக்கொள்ளவும் அதை இன்னும் செம்மையாக பேசுவதற்கு முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் பேசுவதிலும் வந்து பிறமொழி சொற்கள் வந்து விரவி இருக்கலாம். அதையும் நீங்கள் சுட்டி காட்டினால் அதை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்வை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இதில் இன்று பங்கு பெற்ற பங்கேற்பாளர்களாகிய அம்மா அவர்களுக்கும், சுகந்தி அம்மாவுக்கும், பால்தங்கம் அம்மா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் இன்றைக்கு நம்முடைய இந்த திங்கள் என்று தமிழோடு விளையாடு நிகழ்வை பற்றி தன்னுடைய கருத்தை கூறுவதற்காக வருகின்றார் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதிச்சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். கன்னித்தமிழ் என்று நாம் போற்றக்கூடிய நம்முடைய அன்னை தமிழை இங்கே சில அன்னையர்கள் வந்து சிறப்பாக பேசி சிறப்பித்ததை பார்த்த பொழுது கன்னித்தமிழை ஏன் அன்னை தமிழ் என்று சொல்கிறார் என்று எண்ணம் எனக்கு தோன்றியது. எனவே இங்கே திருமதி பால்தங்கம், திருமதி ரமணி பாலசாமி, திருமதி சுகந்தி வீரமணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில சிறப்பித்தார்கள். இவர்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி நெறிமுகப்படுத்தினார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சுந்தரம் அவர்கள். எனவே இந்த அன்னையர் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நம்முடைய கன்னித்தமிழை போற்றுகிற நிகழ்ச்சி சிறப்பாக செய்தார்கள். புதிய புதிய சொற்களுக்கெல்லாம் நல்ல தமிழ் சொற்களை கூறினார்கள். நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய, நடைமுறை வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய தமிழ் சொற்கள் என்று எண்ணி பிறமொழி சொற்களை பயன்படுத்தும் அவற்றையெல்லாம் புரிந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதே போல நல்ல தமிழில் சில சொற்றொடர்களை பேசி சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும் தமிழறி வானொலி வழியாகவும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய நெறியாளராக இருக்கக்கூடிய திருக்குறள் விருது பெற்ற
திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழறி வானொலியுடைய இயக்குநர்கள் நயனை விஜயன், சசிகலா நயனை விஜயன் ஆகிய இருவருக்கும் அந்த இணையருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மென்மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைய உதவியாக இருக்கும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பினால் 74157415 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை, உங்களுடைய எண்ணங்களை, நீங்கள் கலந்து கொள்வதற்கு விருப்பம் இருந்தால் அதையும் தெரிவித்து பங்கேற்கலாம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக சிறப்பான முயற்சி எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய நன்றிகளை கூறி வணக்கங்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.